पीछे घूमकर उसने दुकान के नीचे पान थूका और अपनी लाल खाली बत्तीसी दिखाकर बोला, कैप्टन चश्मे वाला करता है। அவர் இந்த மாதிரி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்காக பீச்சே घूमकर பின்னாடி திரும்பி उसके दुकान के नीचे அவரோட கடைக்கு கீழே பான் தூக்கா மீன்ஸ் ஸ்பிட் இட் அவுட் அந்த ஒரு வாயில வச்சிருக்க அந்த பானை வந்து துப்பிடுறாரு அவர் अपनी லால் காலி பத்தீஸே அதில் மட்டும் இல்லாம அவருடைய லால் காலி அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக்கா இருக்கிற அவரை பத்தீசி அப்படின்னா 32 என்ன இருக்கும் டூத் இருக்கா அந்த டீத்தை வந்து தான் சொல்றாங்க லால் காலி பத்தீசி திகாக்கர் அவருடைய 32 பல்லையும் காமிச்சு என்ன ஆன்சர் சொல்றாரு कैप्टन चश्मे वाला करता है इधर यार सही रहा कैप्टन चश्मे वाला पन रहा है அப்படின்னு சொல்றாரு क्या करता है हालदार साहब कुछ समझ नहीं पाए இத பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு புரியல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி हालदार साहब கேக்குறாரு चश्मा चेंज कर देता है पान वाले ने समझाया என்ன பண்றாரு இந்த चश्माவை சேஞ்ச் பண்றது அவர்தான் அப்படின்னு சொல்றாரு क्या मतलब क्यों चेंज कर देता है हालदार साहब अब भी नहीं समझ पाए என்ன விஷயம் ஏன் அதை சேஞ்ச் பண்றாரு இப்பயும் அவருக்கு புரியல அதனால அந்த क्वेश्चन கேக்குறாரு कोई गिराक आ गया समझो उसको छोड़े चौकोट चाहिए तो कैप्टन किधर से लाएगा तो उसके मूर्ति वाला दे दिया उधर दूसरा बिठा दिया இப்போ அவர் என்ன சொல்றாரு கோயி கிராக் ஆ கயா சம்ஜோ புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏதோ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அதாவது அந்த கேப்டன் சஷ்மே வாலா அப்படின்றவர் இந்த ஸ்பெக்டக்கல்ஸ் விற்கிறவர் இப்போ ஏதோ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு உஸ்கோ சவுடே சவுக்கோட் சாயி அந்த கஸ்டமருக்கு இந்த வைடான ஃப்ரேம் வேணும் அப்படின்னா तो कैप्टन किधर से लाएगा அது எங்க இருந்து கொண்டு வருவாரு तो उसको मूर्ति वाला दे दिया அதுதான் அவர் மூர்த்தி வாலாட்ட கொடுத்துட்டார்ல அதனால உதர் தூசரா பிठा दिया அதனால வேற அங்க வச்சிட்டு அந்த ஃப்ரேமை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு अब हालदार साहब को बात कुछ समझ में आया இப்போ हालदार साहब को அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு एक चश्मे वाला है जिसका नाम कैप्टन है அவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா ஒரு चश्मे वाला இருக்காரு அவருடைய பேரு कैप्टन उसे नेताजी की बगैर चश्मे वाला मूर्ति बुरी लगती है இத கூட அவர் எப்படி பார்க்கறாரு நேதாஜியை बगैर चश्मे वाली अदावद विदाउट स्पेक्स पाकறதுக்கு அவருக்கு பிடிக்கல மூர்த்தி பூரி லக்தி है அந்த कैप्टन चश्मे वाला के नेताजीய स्पेक्स இல்லாம பார்க்கிறது வந்து பூரி लगती है और बैडा फील பண்றதுனால बल्कि आहत करती है मानो चश्मे के बगैर नेताजी की असुविधा हो रही है இல்ல அவர் என்ன விரும்பறாரு அப்படினா चश्मे இல்லாம நேதாஜி வந்து ஒரு மாதிரி असुविधा इनकंफर्टेबल फील பண்றாருன்னு அப்படின்னு அவர் நினைக்கலாம் इसलिए वह अपनी छोटी सी दुकान में उपलब्ध गिने चुने फ्रेमों में से एक नेताजी की मूर्ति पर फिट कर देते हैं இதனால தானோ என்னவோ அவர் கடையில இருக்கிற அவரோட சின்ன கடையில இருக்கிற उपलब्धि गिने चुने அவேலபிளா இருக்கிற அந்த ஃப்ரேம்ல நேதாஜி की मूर्ति पर फिट कर देते हैं எது ஃபிட்டா இருக்குமோ அதை கொண்டு வந்து போடுறாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு लेकिन जब कोई ग्राहक आता है ஒருவேளை ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து उसे वैसे ही फ्रेम की दरकार होती है அந்த கஸ்டமருக்கு இவர் நேதாஜில போட்டிருந்தார் இல்லையா அந்த फ्रेम தேவையா இருந்துச்சுனா जैसे मूर्ति पर लगा है तो कैप्टन चश्मे वाला मूर्ति पर लगा फ्रेम संभवतः नेताजी से क्षमा मांगते हुए लाकर ग्राहक को दे देता है இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி கஸ்டமர் கேக்கும்போது வேற வழி இல்லாம நேதாஜி கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஃப்ரேமை எடுத்துட்டு வந்து बाद में नेताजी को दूसरा फ्रेम लौटा देता है அது கஸ்டமருக்கு கொடுத்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு வேற ஒரு கண்ணாடி போடுற மாதிரி அவர் யோசிக்கிறாரு அந்த ஃப்ரேமை போடுற மாதிரி யோசிக்கிறாரு वाह भाई खूब क्या आइडिया है இதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஆஹா என்ன ஒரு ஐடியா அப்படினு சொல்றாரு लेकिन भाई एक बात अभी भी समझ में नहीं आई हालदार साहब ने पान वाले से फिर पूछा இவ்ளோ யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இன்னும் எனக்கு புரியல அப்படினு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு नेताजी का ओरिजिनल चश्मा कहाँ गया नेताजी नोडे ओरिजिनल कन्नाडी எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு पान वाला दूसरा पान मुंह में डूस चुका था पान वाला இப்ப பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பான் எடுத்து ஒரு வாயில பிரஸ் பண்ணி வச்சிடுறாரு दोपहर का समय था दुकान पर भीड़ भाड़ अधिक नहीं था இது வந்து ஆஃப்டர்நூன் சமயம் அப்படின்றதால அவரோட கடையில ரொம்ப கிரவுட் இல்ல वह फिर आंखों में हंसा திரும்பவும் இவர் கேட்ட கேள்விக்கு அவர் ரொம்ப சிரிக்கிறாரு उसकी तोंद तिरकी அவர் சிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பெல்லி வந்து டான்ஸ் ஆடுது कत्ते की टंटी फेंक पीछे मुड़कर उसने नीचे पीक तूकी और मुस्कुराता हुआ बोला मास्टर बनाना भूल गया
கத்தே கி டண்டி ஃபேங்க். கத்தி அப்படின்னா அந்த பான், அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அது உள்ள வைக்கிற ஒரு பொருள். பான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஸ்டிக், ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுல இருக்க அந்த ஸ்டிக்கை ஃபேங்க் த்ரோ பண்ணிட்டு பீச்சே முடுக்கர் பின்னாடி திரும்பி உஸ்னே நீச்சே பீக் தூக்கி திரும்ப அவர் என்ன பண்றாரு அதே மாதிரி ஸ்பிட் பண்ணிட்டு முஸ்குராத்தா ஹுவா போலா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மாஸ்டர் பனானா மூல் கயா. இந்த ஸ்டாச்சுவை பண்ணார் இல்லையா ஒரு மாஸ்டர், அவர் அந்த ஸ்பெக்ஸ் பண்றதுக்கு மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. पान वाले के लिए यह एक मजेदार बात थी, लेकिन हालदार साहब के लिए चकित और द्रवित करने वाली. இந்த விஷயம் வந்து பான் வாலைக்கு ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஹால்தார் சாஹப்க்கு இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. சக்கித் और द्रवित करने वाली, यानी वह ठीक ही सोच रही थी. ஒருவேளை அவர் கரெக்டா தான் யோசிச்சிருக்கலாம். இதையும் வந்து ஹால்தார் சாஹப் யோசிக்கிறாரு. ஒருவேளை அந்த மாஸ்டர் கரெக்டா யோசிச்சிருக்கலாம். மூர்த்திக்கு நீச்சே லிखा மூர்த்திகார் மாஸ்டர் மோதிலால். ஸோ அந்த மூர்த்திக்கு கீழே என்ன எழுதியிருக்குன்னா அவருடைய பேர் எழுதியிருக்கு, மூர்த்திகார் மாஸ்டர் மோதிலால். வாக்கி கஸ்பே கா அத்தியாபக் தா. அவர் என்னன்னா இங்க இருக்கிற கஸ்பேவினுடைய அத்தியாபக் அப்படின்னு எழுதியிருக்கு. बेचारे ने महीने भर में मूर्ति बनाकर पटक देने का वादा कर दिया होगा. இந்த டிராயிங் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் மஹினே பர்மே, அதாவது இந்த மாசத்துக்குள்ள இந்த மூர்த்தியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கலாம். பட்டக் தேனேகா வாதா கர் தியா ஹோகா பனாபி லி ஹோகி. ஒருவேளை செஞ்சும் இருந்திருக்கலாம், அவர் வாக்கு கொடுத்தா மாதிரி அதை வந்து முடிச்சு இருந்திருக்கலாம். லேக்கின் பத்தர் மே பாரதர்ஷி சஷ்மா கைசே பனாயே ஜாயே. ஆனா ஒரு பத்தர்ல ஒரு கல்லை வச்சு எப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டான சஷ்மா பண்ண முடியும், காஞ்ச் வாலா, அதுவும் வந்து கண்ணாடியில எப்படி பண்ண முடியும். யஹ் தை நஹி கர் பாயா ஹோகா. இதை வந்து அவர் டிசைட் பண்ணியிருக்க மாட்டாரு. யா கோஷிஷ் கி ஹோகி அவர் அசஃபல் ரஹா ஹோகா. ஒருவேளை அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம், அது வந்து சக்சஸ் இல்லாமையும் போயிருக்கலாம். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இப்படி யோசிச்சு பார்க்கறாரு. யா பனாத்தே பனாத்தே குச் और बारीकी के चक्कर में चश्मा टूट गया होगा. ஒருவேளை அவர் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி பண்ணும்போது குச் அவர் பாரிக்கி அப்படின்னா அந்த டேர்ன்ல செஞ்சுட்டு இருக்கும் போது சக்கர் மே சஷ்மா டூட்டு கயா ஹோகா. ஒருவேளை இந்த மாதிரி செய்யும் போது அந்த முயற்சியில அந்த சஷ்மா வந்து உடைஞ்சு போயிருக்கலாம். யா பத்தர் கா சஷ்மா அலக் சே பனாக்கர் ஃபிட் கியா ஹோகா அவர் வகு நிக்கல் கயா ஹோகா. ஒருவேளை பத்தர் கா சஷ்மாவை தனியா பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு, அதுவும் ஒருவேளை அவருக்கு நிக்கல் கயா ஹோகா ஃபிட் ஆகாம இருந்திருக்கலாம். உஃப் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு. இந்த மூர்த்தியை பண்ணவங்க இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க, அவங்க கண்ணாடி பண்ணாததுக்கான காரணங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கறாரு. हालदार साहब को यह सब कुछ बड़ा विचित्र और कौतुक भरा लग रहा था. इन्हीं ख्यालों में खोए खोए पान के पैसे चुकाकर चश्मे वाले की देशभक्ति के समक्ष नतमस्तक होते हुए वह जीप की तरफ चले. फिर रुके, पीछे मुड़े और पान वाले के पास जाकर पूछा, क्या कैप्टन चश्मे वाले नेताजी का शादी है या आजाद हिंद फौज का भूतपूर्व सिपाही. ஹால்தார் சாஹப்க்கு இந்த மாதிரி கேப்டன் சஷ்மாவாலா பத்தி யோசிக்கும் போது ரொம்ப விசித்திரமாவும் இருந்துச்சு, அதே மாதிரி கொதுக் பரா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்தது. இன்ஹி கயாலோமே அவருடைய அந்த யோசனையிலேயே கோயே அதுலயே அவரை பத்தியே யோசிச்சு பான் கே பைசே சுக்காக்கர், பான் சாப்பிட்டதுக்கான காசு கொடுத்துட்டு சஷ்மே வாலேக்கு தேஷ் பக்திக்கு சமக்ஷ, சஷ்மே வாலையோட இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காரு, அவருடைய அந்த தேச பக்தி மூலமா அதுக்கு முன்னாடி சமக்ஷ அதுக்கு பிஃபோர், அதுக்கு முன்னாடி நத்மஸ்தக் அப்படின்னா பவு பண்றதுன்னு அர்த்தம், தலை வணங்கி அவர் என்ன பண்றாரு, ஹோத்தே ஹுயே வகை ஜீப் கி தரஃப் சலே, அப்படியே யோசிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ஜீப்பை நோக்கி போறாரு. ஃபிர் ருகே, திரும்ப அவரே ஸ்டாப் பண்றாரு. पीछे मुड़े और पान वाले के पास जाकर पूछा. திரும்பவும் அவருக்கு யோசனை வருது, அதனால திரும்ப பான் வாலே கிட்ட போய் கேட்கிறாரு, क्या कैप्टन चश्मे वाला नेताजी का शादी है. என்ன அந்த கேப்டன் சஷ்மே வாலா நேதாஜினோட ஃப்ரெண்டா இல்ல யா ஆசாத் ஹிந்த் ஃபௌஸ், அதாவது ஆசாத் ஹிந்த் ஃபௌஸ்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா, அதனுடைய பூத்பூர்வ சிப்பாயி, அதனுடைய ஃபார்மர் சிப்பாயியா சோல்ஜரா அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்கிறாரு. पान वाला नया पान खा रहा था. पान पकड़े अपने हाथ को मुंह से 1.5 इंच दूर रोककर उसने हालदार साहब को ध्यान से देखा. फिर अपनी लाल खाली बतीसी दिखाई और मुस्कुराकर बोला, नहीं साहब, वो लंगड़ा क्या जाएगा फौज में, पागल है पागल, वो देखो वो आ रहा है, आप उसी से बात कर लो, फोटो वोटो छपवा दो उसका कहीं. இந்த மாதிரி ஹால்தார் சாஹப் கேட்ட உடனே பான்வாலா நயே பான் கா ரஹா தா. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, புதுசான ஒரு பான் எடுத்து வாய்க்குள்ள போடுறாரு. பான் பக்கடே ஆப்னே ஹாத் கோ முஹ் சே 1.5 इंच, 1.5 மீன்ஸ் 1.5 इंच, அவர் கைக்கும் பானுக்கும் வந்துட்டு
ஒரு 1.5 इंच அவர் வாய்க்கும் அந்த பானுக்கும் 1.5 इंच தூரத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹால்தார் சாஹிப் தியான் से देखा கவனமா பார்க்கற என்ன இவர் இவ்ளோ क्वेश्चन கேக்குறாரே அப்படின்ற மாதிரி கவனமா பார்த்துட்டு फिर अपनी लाल खाली बत्ती सी दिखाई அதே மாதிரி அவருடைய கரை படிஞ்ச அந்த பல்ல காமிச்சு मुस्कुराकर बोला சிரிச்சிட்டே சொல்றாரு नहीं साहब இல்ல இல்ல वो लंगड़ा क्या जाएगा फौज में அவர் வந்து லங்கடா லங்கடா அப்படினா வந்துட்டு நொண்டி அப்படின்ற மாதிரி அர்த்தம் கால ஊனி ஊனி நடக்கறாங்களே அவங்க அவர் என்ன பண்ணுவாரு இந்த ஃபவுஸ்ல போய் மிலிட்டரியில போய் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு पागल है पागल वो देखो वो आ रहा है आप उसी से बात कर लो पागल मींस அவர் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி வராம் பர் பைத்தியம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பான்வாலா ஒரு மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றாரு आप उसी से बात कर लो நீங்க அவங்க கிட்டே பேசிக்கோங்க फोटो वोटो छिपा दो उसका कहीं அவங்க கிட்ட நீங்க फोटो கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேலியா சொல்றாரு அந்த பான்வாலா हलदर साहब को पानवाले द्वारा देशभक्त का इस तरह मजाक उठाया जाना अच्छा नहीं लगा ஹால்தார் சாஹிப்க்கு பான்வாலே துவாரா एक தேஷ்பக்த் ஒரு தேசபக்தியை பான்வாலா இந்த மாதிரி மசாக் பண்றது ரொம்ப அவருக்கு சரியா படல முடுக்கர் देखा तो अवाक रह गया திரும்பி பார்க்கும்போது அதாவது கேப்டன் சஷ்மாவாலாவை பார்க்கும்போது अवाक அப்படினா ஸ்பீச்லெஸ் ஆயிட்டாரு एक बेहद बूढ़ा मरियल सा लकड़ा आदमी सिर पर गांधी टोपी और आंखों पर काला चश्मा लगाए एक हाथ में एक छोटी सी संदूकची और दूसरी हाथ में एक भांस पर ढके बहुत से चश्मा लिए अभी अभी एक गली से निकला था और अब एक बंद दुकान के सहारे अपने बांस टिका रहा था இப்ப கேப்டன் சஷ்மாவாலாவை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க एक बेहद बूढ़ा मरियल्सा மரியல்சானா ரொம்ப வீக்கா ரொம்ப ஒரு ஓல்டான இருக்கிற ஒரு லங்கடா ஆத்மி லங்கடா அப்படினா என்ன சொன்ன ஒரு நொண்டி மாதிரி சரியா காலை தாங்கி தாங்கி நடந்து வர ஒரு ஆத்மி सिर पर गांधी टोपी அவரோட தலையில பாத்தீங்கன்னா காந்திஜியோட தொப்பி மாதிரியும் அவர் आंखों पर काला चश्मा கண்ணுல வந்து அந்த black specs लगाए एक हाथ में एक छोटी सी संदूकची அப்படினா ब्रीफ केस मारी और चिन्ह पेटी और கையில ஒரு சின்ன பெட்டி மாதிரி और दूसरे हाथ में एक भांस पर टके बहुत से चश्मा भांस அப்படினா அந்த பேம்போ ஃப்ரேம் மாதிரி இருக்கும்ல அதுல நிறைய கண்ணாடி வச்சு இன்னொரு கையிலயும் வச்சிட்டு இருக்காரு अभी एक गली से निकला था இப்பதான் ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியில வராரு और अब एक बंद दुकान के सहारे अपना भांस टिका रहा था இப்ப அங்க மூடப்பட்டிருக்க ஒரு துகான்ல அந்த இடத்துல அவருடைய பான்ஸ் காட்டிக்க அந்த ஃப்ரேம் வச்சிருக்காருல ஸ்பெக்டக்கல்ஸ்லாம் வச்சிருக்காரு அதை வந்து அங்க சாட்சி வைக்கிறாரு दो इस बेचारा को दुकान भी नहीं அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடை கூட கிடையாது फेरी लगता था फेरी लगाता है அப்படினா இந்த எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரீட்டா போய் விப்பாங்களே அந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு ஆளு ஹால்தார் சாஹிப் சக்கர் மே படு गया இத பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவும் அப்படியே தலை சுத்தி போற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம இவ்ளோ ஒரு தேசபக்தி ஆனா அவர் தேசபக்தி தான் காந்தியோட தொப்பி போட்டிருக்காரு இருந்தாலும் இந்த இவ்ளோ முடியாத சமயத்திலயும் இந்த ஃப்ரேமை வந்து மாத்திட்டே இருக்காருல இதெல்லாம் நினைக்கும் போது चक्कर में पड़ गए पूछना चाहते थे इसे कैप्टन क्यों कहते हैं அவர் என்ன கேட்க விரும்பினார் அப்படினு பாத்தீங்கன்னா இவர் ஏன் நமக்கு நீங்க கேப்டன் சொல்றீங்க அப்படினு கேட்க விரும்பறாரு क्या यही इसका वास्तविक नाम है என்ன அவருடைய உண்மையான பேரே கேப்டன் தானா இந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு लेकिन पानवाले ने साफ बात बता दिया था कि अब वह इस बारे में और बात करने को तैयार नहीं लेकिन பான்வாலே இதெல்லாம் கேட்கணும்னு விரும்பறாரு ஆனா பான்வாலே வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு இத பத்தி இதுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்காதீங்க நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி கிளியரா பான்வாலா சொல்லிட்டாரு ड्राइवर भी बेचैन हो रहा था ड्राइवर என்ன ஆகற ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார் ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறதுனால இவரோட டிரைவர் ஹால்தார் சாஹிபோட டிரைவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு काम भी था வேலையும் நிறைய இருந்தது ஹால்தார் சாஹிப் ஜீப் में बैठकर चले गए இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாரு ஆனா கேட்காம ஹால்தார் சாஹிப் ஜீப்ல உட்கார்ந்துட்டு போயிடுறாரு 2 साल तक हालदार साहब अपने काम के सिलसिले में उस कस्बे में गुजरते रहे और नेताजी की मूर्ति में बदलते हुए चश्मे को देखते रहे இதே மாதிரி 2 வருஷம் வரைக்கும் हालदार साहब இதே மாதிரி இந்த கஸ்பே வழியா போறாரு நேதாஜியோட மூர்த்தி மாற்றப்பட்டிருக்கிறதையும் பார்த்துட்டே போறாரு कभी गोल चश्मा होता तो कभी चौकोर सो எப்பயாவது பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல இருக்கும் அப்புறம் ஸ்கொயர்ல இருக்கும் कभी लाल कभी ரெட் கலர்ல இருக்கும் कभी काला ब्लैक கலர்ல இருக்கும் कभी धूप का चश्मा அதாவது வந்து வெயிலுக்கு போடுவோம்ல அந்த சன்னுக்காக போடக்கூடிய அந்த சன் கிளாஸ் இருக்கும் कभी बड़े कांचों वाले गोगो चश्मा சில சமயம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்கிற चश्मा இது மாதிரிலாம் விதவிதமா चश्मा வந்து மாறிக்கிட்டே இருந்தது पर कोई ना कोई चश्मा होता जरूर ஆனா ஏதாவது ஒரு चश्मा கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருந்தது उस धूल भरी यात्रा में हालदार साहब को कौतुक और
பிரஃபுல்தா கே குச் ஷன் தேனே கே லியே. ஆனா ஏதாவது ஒரு ஸ்பெக்ஸ் மாத்திட்டே இருக்கு. இந்த மாதிரி அவசரமா போயிட்டே இருக்கும்போது கூட தூல்பரி யாத்ரா இந்த மாதிரி அவசரமா போயிட்டே இருக்கும்போது கூட ஹால்தார் சாஹிப்புக்கு இந்த கௌதுக் और பிரஃபுல்தா கே குச்சன், அதாவது ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய அந்த ஒரு எவ்வளோ அவசரத்தில் போயிட்டு இருந்தாலும் அவருக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய அந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. குச்சன் देने के लिए फिर एक बार ऐसा हुआ कि मूर्ति के चेहरे पर कोई भी कैसे भी चश्मा नहीं था. இந்த மாதிரி ஒரு தடவை போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூர்த்தியில எந்த ஒரு கண்ணாடியும் இல்லாம இருந்துச்சு. உஸ் தின் பான் கி दुकान भी बंद थी. அந்த நாள் பாத்தீங்கன்னா பான் கி துக்கானும் மூடி இருந்தது. चौराहे की अधिकांश दुकानें बंद थी. நிறைய கடைகள் மூடப்பட்டு இருந்தது. अगली बार भी मूर्ति की आंखों पर चश्मा नहीं था. हालदार साहब ने पान खाया और धीरे से पान वाले से पूछा, क्यों भाई क्या बात है, आज तुम्हारे नेताजी की आंखों पर चश्मा नहीं है. இன்னொரு தடவை வரும்போது இதே மாதிரி அந்த மூர்த்தியில கண்ணாடி இல்லாதனால ஆல்தார் சவர் பான் காய் அந்த கடையில போய் பான் சாப்பிட்டுட்டே கேட்கிறாரு. ரொம்ப மெதுவா கேட்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து இதை பத்தி கேட்காதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனால ரொம்ப மெதுவா கேட்கிறாரு. கியோ பாயி கியா பாத் ஹை, என்ன நடந்துச்சு, ஆஜ் தும்ஹாரே நேதாஜி கே ஆங்கோं पर चश्मा नहीं है, ஏன் இன்னைக்கு உங்களோட நேதாஜி இதுல கண்ணாடி இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. पान वाला उदास हो गया. पान वाला ரொம்ப சேட் ஆயிட்டாரு. उसने पीछे मुड़कर मुंह का पान नीचे थूका और सिर झुकाकर अपनी धोती के सिर से आंखों पोंछते हुआ बोला, साहब கேப்டன் மர் கயா. உஸ்னே பீச்சே முடுக்கர், அவர் கேட்ட உடனே பின்னாடி திரும்பி அதே மாதிரி அவர் வாயில இருந்த பானை வந்து ஸ்பிட் பண்ணிட்டு சிர் சுக்காக்கர், இந்த தடவை பாத்தீங்கன்னா தலை குனிந்து தோதிக்கே சிறுசே, அவருடைய தோத்தி இருக்கு இல்லையா அதனுடைய சிரே அப்படின்னா அதனுடைய டிப்புல அவருடைய ஆங்கே போஞ்ச்னே ஹோய், அவர் கண்ணில இருந்து வர தண்ணீரை தொடச்சிக்கிட்டே அவர் என்ன சொல்றாரு, சாஹப் கேப்டன் மர் கயா, சாஹப் கேப்டன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் कुछ नहीं पूछ पाए हवलदार साहब. कुछ पल चुपचाप खड़े रहे. फिर पान के पैसे चुकाकर जीप में आ बैठे और रवाना हो गए. இதுக்கப்புறம் அவரால் வேற எதுவுமே கேட்க முடியல. कुछ पल चुपचाप खड़े, அவங்க கொஞ்சம் மொமெண்ட் வந்து அங்க அப்படியே அமைதியா நின்னுட்டே இருந்தாரு கொஞ்ச நேரம். फिर पान के पैसे चुकाकर, பானுடைய காசை கொடுத்துட்டு வந்து जीपல உட்கார்ந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. बार बार सोचते क्या होगा उस कौम का जो अपने देश की खातिर घर गृहस्थी जवानी जिंदगी सब कुछ होम देने वाले पर भी हंसती है और अपने लिए बिकने के मौके ढूंढती है. திரும்ப திரும்ப ஹால்தார் சாஹப்க்கு இதே யோசனையா தான் இருந்தது. கியா ஹோகா உஸ் கவும் கா ஜோ, கவும் அப்படின்னா கம்யூனிட்டி, அந்த குரூப் ஆஃப் பீப்புள். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க, ஆனா ஒரு தேசபக்தியோட இருப்பாங்களே, அந்த மாதிரி கம்யூனிட்டி பீப்புளை பத்தி யோசிக்கிறாரு. கியா ஹோகா உஸ் கவும் கா ஜோ अपने देश की खातिर, நம்மளோட தேசத்துக்காக கர் கிரகஸ்தி ஜவானி ஜிந்தகி சப் குச் ஹோம் தேனே வாலோ, எல்லாத்தையுமே தியாகம் பண்ணக்கூடிய அந்த பர்சன் ஹஸ்தி ஹை. ஆனா அவங்களுடைய விஷயத்தை பத்தி எல்லாருமே என்ன பண்றாங்க, மஜா கர்த்தாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபன் தான் பண்ணுவாங்க. அப்பனேலியே பிக்னே கே மௌகே ढूंढती है. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள வியாபாரம் பண்றதுக்கு கூட ஒரு சமயத்தை தேடி தான் போறாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா அவங்களது இல்ல. दुखी हो गए, ரொம்பவும் அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சேட் ஆயிட்டாரு. 15 दिन बाद फिर उसी कस्बे से गुजरे. 15 डेज கழிச்சு திரும்பவும் அதே டவுனுக்கு வந்து அவர் வராரு. कस्बे में घुसने से पहले ही ख्याल आया. இந்த அந்த டவுன்ல வரதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து இந்த யோசனை வந்தது. कस्बे की हृदय स्थली में सुभाष की प्रतिमा अवश्य ही प्रतिष्ठित होगी, लेकिन सुभाष की आंखों पर चश्मा नहीं होगा. அவருக்கு என்ன கவனம் இருந்ததுன்னா, இந்த கஸ்பேவினுடைய ஹிருதய ஸ்தலி அப்படின்னா முக்கியமான அந்த பிளேஸ்ல சுபாஷ் சந்திர போஸினுடைய பிரதிமா ஸ்டாச்சு கண்டிப்பா இருக்கும். பிரதிஷ்டாபித் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா அது இருக்கு. ஆனா சுபாஷ் சந்திர போஸினுடைய கண்கள்ல சஷ்மா இருக்காது. क्योंकि மாஸ்டர் பனானா மூல் கயா, ஏன்னா வந்து அதை மாஸ்டர் பண்றதுக்கு மறந்துட்டாரு. அவர் கேப்டன் மர் கயா, அதே மாதிரி அதை செஞ்சிட்டு இருந்த கேப்டன் இறந்துட்டாரு. सोचा आज वहां रुकेगा नहीं, पान भी नहीं खाएगा, मूर्ति की तरफ देखेगा भी नहीं, सीधे निकल जाएगा. அவர் என்ன யோசிச்சு வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, பான் சாப்பிடக்கூடாது, மூர்த்தி பக்கம் திரும்பவே கூடாது, सीधे निकल जाएगा, அப்படியே அங்க வந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு யோசனை பண்ணிட்டே வராரு. ड्राइवर से कह दिया, चौराहे पर रुकना नहीं, आज बहुत काम है, पान आगे कहीं खा लेंगे. டிரைவர் கிட்ட முன்னாடியே என்ன சொல்றாரு, சௌராஹே பர் ருக்னா நஹி, அந்த சௌராஹில் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, நிறைய வேலை இருக்கு, பான் வேற எங்காவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே டிரைவர் கிட்ட சொல்லி வச்சுட்டாரு. लेकिन आदत से मजबूर आंखें चौराहा आते ही मूर्ति की तरफ उठ गई. ஆனா அவருடைய ஹேபிட்டினுடைய
அந்த பழக்க தோஷம் அப்படி சொல்லுவாங்களே, அந்த பழக்கத்தின் காரணத்தினால ஆங்கே அவரோட கண்கள் என்ன பண்ணுச்சு, அந்த வழி வரும்போது சௌராகே ஆத்தேகே அந்த இடத்துல வரும்போதே மூர்த்திக்கு தரப்பு உடுகை, அந்த மூர்த்தியை நோக்கி அவரோட கண்கள் போகுது. குச் ஐசா தேக்கா கி சீக்கே ரோக்கா, அவர் என்ன ஒரு காட்சி பார்த்தாரோ அந்த காட்சியை பார்க்கும் போதே அவர் சீக்கேனா ஸ்கிரீமிங், ரொம்ப சந்தோஷத்துல கத்துறாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஜீப் ஸ்பீட் மே थी, டிரைவர் ने जोर से ब्रेक मारा. அவரோட ஜீப் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது, அதனால டிரைவர் என்ன பண்ணார், ரொம்ப ஃபாஸ்டா அந்த பிரேக்கையும் போடுறாரு. ராஸ்தா சல்தே லோக் தேக்னே லகே, வழியில போறவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்டா பிரேக் போடும்போது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. जीप रुकते ना रुकते हालदार साहब जीप से कूदकर तेज से कदमों से मूर्ति की तरफ लपके और उसके ठीक सामने जाकर अटेंशन में खड़े हो गए. ஜீப் நிறுத்துதோ இல்லையோ, அந்த ஜீப் ஸ்டாப் பண்றதுக்குள்ளே ஹால்தார் சாஹிப் என்ன பண்றாரு, ஜீப்ல இருந்து ரொம்ப வேகமா இறங்கி தேஜ் கத்தமோ ரொம்ப வேகமான அந்த ஸ்டெப்ஸோட மூர்த்தி கிட்ட போறாரு. அங்க போயிட்டு மூர்த்திக்கு சாமனே அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி நின்று அட்டென்ஷன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மூர்த்தி की आंखों पर सरकटे से बने छोटा सा चश्मा रखा हुआ था. மூர்த்தியோட கண்கள் இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கண்டே அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கிராஸ், அது சின்ன பசங்க அந்த ஸ்ட்ரிங் மாதிரி பண்றதுக்கு விளையாடுறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. அதுல छोटा सा चश्मा ஒரு சின்ன சஷ்மா பண்ண வச்சிருந்தது. ஜெய்சா பச்சே பனா லேத்தி, அதை பார்க்கும் போதே என்னன்னா ஒரு குழந்தை பண்ண, ஒரு சின்ன பசங்க பண்ண மாதிரியானது அது இருந்தது. ஹால்தார் சாஹிப் பாவுக் है, இதை பார்த்தோன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. இத்தனி சி பாத் பர் உன்கி ஆங்கேं भर गई, இந்த விஷயத்தை பார்க்கும் போதே அவர் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறார். அப்ப அவர் இல்லைனா கூட இந்த நம்மளோட கண்ட்ரியில தேசபக்தி உள்ள ஏதோ ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உன்கி ஆங்கே பர் ஆயி, அவரோட கண்கள்ல ஆட்டோமேட்டிக்காவே தண்ணீர் நிறைஞ்சு வந்துடுச்சு. சில்ட்ரன், நல்ல ஒரு ஸ்டோரி, நம்மளுக்கு ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் தரக்கூடிய ஒரு ஸ்டோரி. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.